மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுது. இந்த சந்திர கிரகணம் முடிந்த அப்புறம் வீட்ல ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணா போதும். தடையின்றி பணம் பெருகும், வீட்ல பணம் புரளும். அதாவது சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி மதியம் 3:35க்கு தொடங்குதுங்க. மாலை 7:53 வரைக்கும் சந்திர கிரகணம் நடைபெறுது. இது இந்தியாவில் கடைசியா தாங்க தெரியும். ஏன்னா மாலை 6:15க்கு தான் சந்திரன் உதயம் ஆகுது. அதனால நம்ம சந்திர கிரகணம் முடிவடையும் போதுதான் நம்மளால பார்க்க முடியும். இந்த கிரகண காலத்துல நம்ம எந்த மாதிரியான வேண்டுதல் வழிபாடு வச்சாலும் அது அப்படியே நடைபெறுங்க. ஏன்னா சந்திரன் என்பது மனதிற்கு அதிபதி. அதனால நம்ம மனசுல எந்த மாதிரியான ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் இருந்தாலும் சரி அது அப்படியே நிறைவேறிடும். இந்த காலகட்டத்துல நம்ம சந்திரனோட பீஜ மந்திரமான ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சஹ சந்திரமசே நமக, இந்த மந்திரத்தை 4:40 மாலை 6:40 வரைக்கும், அதாவது சந்திர கிரகணம் உச்சத்துல இருக்கு பார்த்தீங்களா, உச்ச காலகட்டத்தில் இந்த 2 மணி நேரம் தொடர்ந்து நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி உங்க ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கோங்க. அடுத்ததான் சந்திர கிரகணம் முடிந்த அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தபத்தமா தொடச்சிடுங்க. பூஜை ரூம்ல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை ரூம்லயே நின்று வெள்ளை துணியில கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்க. சில நாணயங்கள், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், ஏதாவது சில நாணயங்கள் உங்க கைக்கு கிடைக்கிற நாணயங்களும் அந்த வெள்ளை துணியில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. இது 3த்தையும் சேர்த்து நல்லா முடிச்சு போட்டுருங்க. உங்க வீட்டில் பீரோலையோ அல்லது நீங்க எங்க பணத்தை சேமிச்சு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த வெள்ளை துணி இருக்கிற முடிச்சை எடுத்துட்டு போய் போட்டுடுங்க. ஏன்னா நம்ம கிரகண காலத்துல ஏதாவது தோஷம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான கிரகண தோஷத்தையும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் அனைத்தையும் கிரகித்து சிதைக்கும் சக்தி கல்லுப்புக்கு இருக்கு. அதனால நம்ம அது பணப்பெட்டி இருக்கிற இடத்துல போடும்போது அப்போ பணம் தடையின்றி பெருகுங்க. பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது நேர்மறை ஆற்றலை அதிகமாக இழுக்கும். அதனால உங்களுக்கு பணம் அதிகமாகவே புரளும். இந்த தாந்திரிக பரிகாரத்தை தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் பணம் தடையாக இருந்ததோ, எங்கெல்லாம் உங்கள் மணி மாட்டிட்டு வராமல் இருக்கோ அது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து சேருங்க.